வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது ஹாரிஸ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, பிளாக் கிளாவர் சீசன் 1 எபிசோட் 14. ஃபோர் செகண்ட் வில்லேஜுக்கு ட்ரெக்கிங் போகிறதுக்கு ஒரு மனுஷன் வராரு. அங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு நிலநடுக்கமாக இருக்குது. என்னன்னு பார்த்தா அங்கே திடீர்னு அந்த அரண்மனை இடிஞ்சு விலகிற மாதிரி இருக்குது. என்ன நடக்குது இங்கே அப்படின்னு கத்துறாரு. இந்த விஷயம் உடனே மெயின் கேஸ்டலுக்கு போயிடுச்சு. விசட் கிங் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு அவங்க அசிஸ்டன்ட் சொல்லும்போதே, ஆமாம் ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு தெரியும், ஆனால் அதுக்கு யாரை கூப்பிடணுன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. யாரை கூப்பிடணுமா, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு அவங்க அசிஸ்டன்ட் சொல்லும்போது பிளாக் புல்ஸ் பேஸை காட்டுறாங்க. ஸோ இவங்க மேக்னாவும் லக்கும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏய் மேக்னா, என் கூட சண்டை போட வரையே மாட்டேயா அப்படிங்கிறாங்க. நான் கூட செத்தாலும் சண்டை போட வரமாட்டேன் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம புட்டிங் எடுத்து சாப்பிட்டு என்ன பண்ணுவேன், சண்டை போடுவில்லை அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் அப்புறமா போட்டுங்கப்பா, முதல்ல ஆஸ்தா தலையில் இருக்கிற குருவிக்கு ஒரு பேர் வைங்க அப்படிங்கிறாங்க. ஒயின்னு வைக்கலாமா இது குருவிக்கு பேர் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அது வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், என்னோடய ஏஞ்சல் தங்கச்சியான மேரியோட ஃபஸ்ட் லெட்டர் எம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை அதுவும் வேண்டாம், அப்போ என்னோட மேக்னா ஃபயர் பால் அப்படின்னு வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா இல்லையா, நான் வைக்கிற பேர் தான் அதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நோயல் சொல்லும்போது, அதுக்கு அந்த பறவை எதுவும் ரியாக்ட் பண்ணவே இல்லை. ஆஸ்தா சொன்ன பேருக்கு எதுவுமே ரியாக்ட் பண்ணவே இல்லை. ஸோ நான் வச்ச பேர் உனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஆஸ்தாவோட தலையிலே அது நங்குன்னு கொட்டுது. நான் தான் ஏற்கனவே சொன்னல, இதுக்கு மேக்னா ஃபயர் பால்னு வைங்க அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு நெரோங்கிற பேர் எப்படி பிடிச்சிருக்குது அப்படின்னு கேட்கும்போது, பிடிச்சிருக்குது அப்படின்னு அந்த பறவையும் கை தூக்குது. திடீர்னு அந்த இடத்துக்கு அந்த பேஸுக்கு கேப்டன் யாமி வந்துட்டார். கேப்டன் யாமி, நீங்கள் வந்துட்டிங்களா, ரொம்ப நல்லது, நீங்கள் என் கூட சண்டை போட வரீங்களா அப்படிங்கும்போது, சண்டை போடுறதுக்குலாம் நேரம்ல, ஒரு முக்கியமான மிஷின் இருக்குது அப்படிங்கிறாங்க. மறுபடியும் மிஷினா, ரொம்ப சூப்பரு, என்ன மிஷின் அது சீக்கிரம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அது எல்லாமே டஞ்சனில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. டஞ்சன் என்ன அப்படின்னு கேட்கும்போது, டஞ்சன்னா அது ஒரு பழங்காலத்து ஹிஸ்ட்ரியோட நிறைய புத்தகங்கள், அது மட்டும் இல்லாமல் மந்திர பொருட்கள்லாம் இருக்கும். அதை நீ எடுத்து என்ன வேணால் பண்ணிக்கலாம், ஆனால் அது ரொம்பவே ஆபத்தானது தெரியுமா அப்படின்னு லக்கு சொல்கிறாங்க. அதை எடுக்கிறதுக்கு என்னென்னமோ ட்ராப்ஸில் வச்சுருப்பாங்க, அது இவங்க உயிரை கூட படிக்கல அப்படிங்கிறாங்க. டஞ்சனுக்கு போகிறீங்கன்னா ஒரு பெரிய புதையல் வேட்டை தான் உங்களுக்கெல்லாம், ரொம்பவே லக்கு தான் நீங்கள்லாம் அப்படிங்கிறாங்க. கேப்டன் யாமி, இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இது பக்கத்துக்கு கிங்டமான டைமண்ட் கிங்டமுக்கும் நம்ம கிளவர் கிங்டமுக்கும் நடுவில் இருக்குது. அதனால் அவங்களுக்கும் பிரச்சனை வராமல் நமக்கும் பிரச்சனை வராமல் ஏதாவது பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. கேப்டன் யாமி, என்னை கூட்டிகிட்டு போங்க, நான் வந்தே தீருவேங்கிறாங்க. பவர் இல்லாதவனை கூட்டிகிட்டு போகிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை, ஆனாலும் விசட் கிங் உன்னை தான் சூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்க. விசட் கிங்கே ஒன்று சூஸ் பண்ணிட்டு வராமாண்டா, நீ என்ன போய் அவர் நேரடியாக பார்த்தி அப்படிங்கிறாங்க. என்னவா இருந்தால் நான் விசட் கிங்கே என்ன சூஸ் பண்ணியிருக்காங்க, நான் கண்டிப்பாக இதெல்லாமே செஞ்சே தீருவே பாரு அப்படிங்கிறாங்க. அப்புறம் நோயல், நீயும் போகிற, அப்புறம் லக் நீயும் அவங்க பார்த்துக்கிறதுக்கு போகிற அப்படிங்கிறாங்க. எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸான போய் கற்றுக்குங்க அப்படிங்கிறாங்க. நோயல், அவங்க 2 பேரும் புதுசுங்கிறனால தான் ஒன்று அனுப்புகிறேன், நீ தான் அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ரியல் அவரோட கிரிமியர் யூஸ் பண்ணி அந்த இடத்துக்கு அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டாங்க. கேப்டன் யாமி, நீங்கள் போயிட்டு வரதுல நான் போய் என் தங்கச்சி பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ உயிரோடு இருந்ததுன்னா போய் பார்த்துக்கோ அப்படின்னு அவர் மிரட்டிட்டு இங்கே இடத்துல விட்டாங்க. இது டேட்டிங் ஒரு செம பிளேஸ் தான், நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அவங்க டேட்டிங்க்கு வந்திருக்காங்க, இங்கே பண்ணுறதுக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ மறுபடியும் அதை எல்லாமே தேட போயிட்டாங்க அந்த கேஸில். அதை ரியல் லக்கு கண்டுபிடிச்சிட்டாரு. அங்கே பார்த்தியா எவ்வளோ பெரிய கேசல் அப்படின்னு அந்த கேசல் நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ எதுக்கு என்கிட்டே வந்த அப்படின்னு அந்த குறி ஆசாவோட தலையில் இருக்குது. எனக்கு இன்னமும் புரியல, எதுக்கு விசட் கிங் அவரை சூஸ் பண்ணார் அப்படின்னு. ஏன்னா யாருக்குமே தெரியாது, அவங்க யாரை வேணால் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது கேப்டன் யாமிக்கு. டஞ்சனை நோக்கி போயிட்டு இருக்கிற அந்த 3 பேரும் இருட்டுக்குள்ளே போகும்போது நோயில் கால் தடிக்க கீழே வந்துடுறாங்க. ஆஸ்தா அதில் அந்த விளக்கு கீழே போட்டுடுறாரு. காலை மிதிச்சு கையை மிதிச்சு எதுக்கு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லும்போது, லக்கு அங்கே ஒரு வழியை கண்டுபிடிக்கிறாரு. இங்கே வழியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த கல்லை தள்ளி விடுறாரு. அங்கே அந்த பாறை உடஞ்சி உள்ளேயே ஒரு பெரிய மாளிகையாட்ட தண்ணியாக இருக்குது எல்லாமே. ஸோ இங்கே ரொம்பவே பெருசாக இருக்குதே அப்படின்னாரு ஆச்சரியப்படும் போது, இங்கே எவ்வளோ மேனா இருக்குது பாரு, என்னால் ஃபீல் பண்ண முடியுது, நோய் என்னால் முடியுது அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இங்கே ரொம்பவே அதிகமான மேனா இருக்குது அப்படிங்கிறாங்க. மேனானா என்ன அப்படின்னு கேட்கும்போது, மேனான்னு என்ன தெரியாதாடா, ஆமாம்ல உங்கள்கிட்ட மேஜிக்கே இல்லை அப்படிங்கும்போது ஆஸ்தாக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு. எனக்கு மட்டும் ஏன் மேனாவே இல்லை அப்படின்னு அந்த கீழே இருக்கிற தரையை குத்துறாரு. அங்கே ஏதோ பவர் ஆக்டிவேட் ஆன மாதிரி இருக்குது. திடீர்னு அந்த தரை எல்லாமே எந்திரிக்குது. ஸோ இதெல்லாமே ஒரு ட்ராப்பா அப்படின்னு நோயில் சொல்லும்போது, அடுத்த செகண்டே ஆஸ்தா அவரோட கிரிமியர் யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே ஸ்லைஸ் பண்ணுறாரு. அங்கே தான் இருக்குது பாரு அப்படின்னு லக்கு சொல்லும்போது, அவர் வேணும்னே அந்த தள்ளி விட்டார் அந்த ட்ராப் மேலே. எதுக்கு என்ன தள்ளி விட்ட அப்படின்னு சொல்லும்போது, சும்மா தான் இதெல்லாமே நல்லா இருக்குதுல்ல அப்படின்னு சொல்கிறாரு. அது எல்லாத்தையுமே மறுபடியும் அவர் ஒவ்வொன்றா அடிச்சுக்கிட்டே இருக்கார். மறுபடியும் ஒவ்வொரு ட்ராப்பையாக இவர் ஆன் பண்ணிகிட்டே இருக்கார் லக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. சரி
நம்ம இங்கே வந்த வேலையை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லும்போது ஆஸ்தா இவனை நம்மளை கொண்டு கொடுத்தாண்டா மறு வேலை பார்ப்பா அப்படின்னு இப்போ பயந்துட்டு இருக்கிறாங்க. பிளாக் புல்ஸ் பேஸில் யாமி வந்து சொல்லிட்டு இருக்காரு, இந்த மிஷினுக்கு லக்கு தான் கரெக்டானவன், ஏன்னா அவனுக்கு சக்தியை உணரக்கூடிய சக்தி இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி அப்போ நான் இப்போ வேலையை ஆரம்பிக்கிட்டேன் அப்படின்னு அவங்க சக்தி யூஸ் பண்ணி எங்கெங்கே சக்தி வந்துட்டு இருக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கே ஒரு சந்தில் அங்கே லைட்னிங் போகிறத பார்க்குறாரு. ஸோ அப்போ அங்கே தான் சக்தி போயிட்டுருக்குதா அப்படின்னு சிரிக்கும் போதே நீங்கள் பார்த்துக்குங்க நாங்கள் போயிட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கிரிமினல் யூஸ் பண்ணி லைட்னிங் ஷூஸை மாற்றிக்கிட்டு இவங்க போயிட்டாரு. என்ன பைத்தியக்காரத்தனமாக அவன் நம்மளை தனியாக விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லும் போது அந்த குகைக்குள்ளே பூந்து ஓடிட்டுருக்காரு இவர். அது இங்கே தான் இருக்குது, நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. அவர் இப்போ என்ன தனியாக விட்டுட்டு போகிறேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, நம்மளை பார்த்துக்கிறது தானே அவர் முதல் வேலையே, அதானே கேப்டன் யாமியே சொன்னார், ஆனால் இப்படி என்னை தனியாக விட்டு போயிட்டேன்னு அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் என்ன நான் இருக்கேன்ல, நான் விசட் கிங் ஆக போகிறேன், உன்னை காப்பாற்ற போகிறேன் அப்படிங்கிறாங்க. விசட் கிங் அது யாரோட அப்படிங்கும்போது, அட ஆமாம் நான் அவங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன்ல, எனக்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறான், அவள் வந்து யூனோ, நானும் அவனை தான் ஒன்றா சேர்ந்தோம், அவள் வந்து இந்த கோல்டன் டான்ஸில் சேர்ந்துக்கிட்டேன், நான் பிளாக் புல்ஸில் சேர்ந்துக்கிட்டேன், இருந்தாலும் நான் விசட் கிங் ஆக விடமாட்டேன் அப்படிங்கும்போது, பரவாயில்ல இவனுக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்குது அப்படின்னு நோயில் சிரிக்கிறாங்க. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, நானும் ஆஸ்தா மட்டும்தான் இப்போ தனியாக இருக்கிறோம், இல்லை கூட நிறவு இருக்கான்ல, இருந்தாலும் அப்படின்னு யோசிக்கும்போது, அட என்னாச்சு உனக்கு ஏன் அங்கேயே நிற்கிற அப்படின்னு ஆஸ்தா மூக்க நோட்டிகிட்டே சொல்கிறாரு. எனக்கு என்னாச்சு, எனக்கெல்லாம் ஒன்றுமே அப்படின்னு இறங்குறாங்க. நடிச்சவங்கிட்ட மறுபடியும் ஒரு ட்ராப் ஆனாயி அங்கே இருக்கிற ஒரு செடி கொடி மாதிரியெல்லாம் நோயிலோட காலை பிடிச்சிருச்சு. அங்கே தண்ணிக்குள்ளே இருந்து ஒரு பெரிய ராட்சச மிருக மாதிரி ஒன்று எந்திரிச்சு நோயில் சாப்பிட போது ஆஸ்தா வந்து அவரோட பவர் யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே அடிச்சிட்டாரு. மறுபடியும் ஆஸ்தாவோட கையெல்லாமே பிடிச்சி அதுக்குள்ளே அதோட வாய்க்குள்ளே போடுற மாதிரி இருக்குது. திடீர்னு அந்த குகைக்குள்ளே இருந்து ஏதோ நிறைய ஆரோஸ் எல்லாமே வந்து அந்த ஜெயிண்ட்டை வந்து அடித்து முடிச்சிருது. இவ்வளோ பெரிய சக்தி நம்மக்கிட்ட யாருமே இல்லை, அப்போ அது யார் அங்கே இருக்கிறது அப்படின்னு திரும்பி பார்த்தா மறுபடியும் ஃப்ளாஷ்பேக் வருது. ஆமாம் நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், கோல்டன் டான்ஸ்லேருந்தும் சில மெம்பர்ஸ் எல்லாமே இதுக்கு மிஷினுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே யார் இருக்காங்கன்னு பார்த்தா, நான் என்னோடய கடமையை கரெக்டாக தான் செஞ்சிட்ருக்கேன்னு நினைக்கிறேன் ஆஸ்தா அப்படிங்கும்போது யூனோ அப்படிங்கிறாங்க. அதோட இந்த எபிசோடு முடிக்கப்படுது. ஸோ இதேமாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தென் பாய் ஃப்ரம் ஹரிஷ் வாய்ஸ்.